அன்பு மக்களே, இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு மக்களே, நம்ம அந்த 2 கேள்வியை பார்த்தோம். இப்ப 3வது கேள்வி அவங்க எப்பவுமே கோட் பண்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2வது பிரிவு 5வது இறைவார்த்தை. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அப்படின்னு சொல்லி அது நமக்கு கோட் பண்ணுது. சரி, இது உண்மையிலேயே ஒரு வேலிடான பாயிண்ட், நல்லதொரு கொஸ்டின். என்ன சொல்றாங்க? மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன், there is no one else except Jesus Christ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படிங்கும்போது புனிதர்கள்ட்ட நம்ம ஏன் நமக்காக ஜெபிக்க சொன்னோம்? எதுக்கு மீடியேட்டர் அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்பது உண்மையிலேயே ஒரு சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு மிக தெளிவாக நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரியணும். கண்டிப்பா இது 100க்கு 100 உண்மை. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில மீடியேட்டர், இணைப்பாளர் ஒருவர் மட்டும்தான், அது இயேசு கிறிஸ்து. இத கத்தோலிக்க திருச்சபை ஒரு இடத்துலயும் மாற்றல, அப்படியான மாற்று புரிதலை நமக்கு கொடுக்கவும் இல்லை. ஆனா இந்த வசனத்தை நம்ம அப்படியே லிட்ரலா நம்ம பல நேரத்துல எடுக்கிறதுனால பொருள் நமக்கு சரியாக கிடைப்பது இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வசனத்தை நம்ம லிட்டரலா எடுக்கவும் முடியாது. அதுக்கு அடுத்து அந்த வசனத்துல என்ன சொல்லுது? அவர் இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதர் தானா? கடவுள் கிடையாதா? கடவுளுடைய மகன் கிடையாதா? அதனால லிட்டரலா நம்ம பைபிள ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து பொருள் கொள்ள முடியாது. இது இந்த வசனத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய வசனங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ ஒரு இன்டகிரல், ஒரு முழுமையான ஒரு புரிதல் நமக்கு எப்போ வருதோ அப்போ நமக்கு அது புரியும். அதுக்கு தூய ஆவியானவருடைய உந்துதல் வேண்டும், ஆற்றல் வேண்டும். நம்முடைய புறக்கண்கள் திறந்தா மட்டும் போதாது. ஜெபத்துல தவத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய அகக்கண்களும் திறந்து நமக்கு அது புரிய உணர முடியும். அன்பு மக்களே, அப்ப இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, எஸ், கேத்தலிக் சர்ச்சும் சொல்லுது, பைபிளை கொடுத்த கேத்தலிக் சர்ச்சும் சொல்லுது, மீடியேட்டர் ஒருவர் தான். ஆனா மீடியேட்டர் கூட கோ ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் தேவை, பணியாளர்கள் நிறைய பேர் தேவைன்னு சொல்லி. எடுத்துக்காட்டுக்கு நான் சில கேள்விகள் கேட்கிறேன். தந்தை கடவுள் இந்த உலகத்தை மீட்பதற்காகத்தான் இயேசுவை இங்க அனுப்பினார். அவரை அனுப்பாம இந்த உலகத்தை மீட்க முடிஞ்சிருக்குமா? தந்தை கடவுளால முடியும். பட் ஹி நீட்ஸ் அ மீடியேட்டர், அப்படிதானே? அதே போல தந்தை கடவுள் நினைச்சிருந்தா அன்னை மரியா இல்லாமையே இந்த உலகத்துக்கு இயேசுவை அனுப்பியிருக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம ஒரு சிலரை பார்க்கிறோம், அவங்களுக்கு தொடக்கம் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு மெல்கிசேதேக், சரியா? அப்போ அவரை அனுப்ப முடியும். ஆனா ஏன் அன்னை மரியாவின் மூலமாக, அந்த மூலமாக ஏன் அனுப்பணும்? அப்போ he needs some co-workers for the plan of salvation. மீட்பின் திட்டத்திற்கு ஒரு சில co-workers கடவுளுக்கு தேவை. சரி, தந்தை கடவுளை விட்டுருவோம், இயேசு கிறிஸ்துல வரும். ஏன் அவரு சாவறதுக்கு முன்னாடி அல்லது உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தன்னுடைய பணியை கொடுக்கிறார்? அப்போஸ்தலர்களுக்கு நீங்க இதை போய் உலகமெங்கும் அறிவியுங்கள் ஏன் சொல்றாரு? சோ அவருக்கு ஒரு சில co-workers தேவை. அதே போல சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு பல சீடர்கள் தேவைப்பட்டார்கள். பவுலடியார் என்பவர் தேவைப்பட்டார். பவுலடியாவுக்கு பர்னபா தேவைப்பட்டார். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மீட்பின் திட்டத்துல மீடியேஷன் என்பது தேவை. மீடியேட்டர் ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனா அந்த புனிதர்கள் எல்லாருமே கோவர்க்கர்ஸா இருக்கிறாங்க. புனிதத்தில் வாழ்ந்ததுனால அவங்க எல்லாரும் கோவர்க்கர்ஸா இருக்கிறாங்க. ஓகே, நம்ம லைஃபே எடுப்போமே. உங்க பையனுக்கு ஒரு விடயம் தேவைப்படுது, அவனே ஜெபிச்சு கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன் சில நேரம் உங்க பையனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? ஒரு தாயாக, ஒரு தந்தையாக ஏன் நீங்க ஜெபிக்கிறீங்க? உங்களால உங்க பையனுக்கு ஜெபிக்க முடியுது அப்படின்னா ஏன் புனிதர்களால நமக்காக ஜெபிக்க முடியாது? நீங்க நம்புற சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஃபாதரோ அல்லது ஒரு பாஸ்டரோ, இன்னைக்கு டிவிலாம் வச்சு ஆடல் பாடலோட அப்படியே கச்சேரி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பாஸ்டரை நீங்க நம்பி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உண்டியல்ல 10ல ஒரு காணிக்கையை கொடுத்து நீங்க அவங்க கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது அந்த பாஸ்டர் கேட்கறது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஏன் புனிதர்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்காது? ஏன் புனிதர்களால உங்களுக்காக ஜெபிக்க முடியாது?
இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்காக ஜெபிக்க முடியாது, பைபிள்ல இருக்கு. இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பைபிள்ல கண்டிப்பா இருக்குது. யாக்கோபு புத்தகம் 5வது பிரிவு 16வது இறை வார்த்தை. நம்ம இப்போ அதை வாசிக்க போறோம். யாக்கோபு 5:16. பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயம் விளைவிக்கும். அப்ப நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, அதுலயும் நேர்மையாளராக இருக்கக்கூடியவங்களுடைய வல்லமையான மன்றாட்டு பயன் உடனடியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஜெபிக்கலாம். அதனாலதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க நண்பர் உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, நீங்க நம்புற பாஸ்டர் கூட கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால வல்லமை கிடைக்கி, நீங்க நம்புற ஃபாதர் கூட உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அது நினைச்சது கிடைக்குது, நிறைவேறுது. என்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம் சரியா? புனிதர்கள் அவர்கள் எவ்வளவு வல்லமை மிக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்ல போறேன். நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல, பார்க்கலாம். திருத்துதர் பணிகள் 19வது பிரிவு 11-12 இறை வார்த்தைகள் சரியா? பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் செயல்களை செய்து வந்தார். கடவுள் நினைச்சா டைரக்டா செய்யலாம். யார் வழியாய் செய்தாராம்? பவுல் வழியாய், கோவர்க்கர் டு த மீடியேட்டர். ஓகே ஓகே. அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். அப்போ வீட்டுல இருந்து மக்கள் வரும் பொழுது கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வராங்க. அதை பவுலடியார் மேல அங்கங்கும் வச்சு எடுத்துட்டு போய் யாருக்கு நோய் இருக்கோ, யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்க மேல அந்த துண்டையும் அந்த கைக்கோட்டையும் வைக்கும் பொழுது பேய்கள் ஓடி இருக்கிறது, நோய்கள் நீங்கி இருக்கிறது. இந்த இடத்துல நான் என்ன ஒரு கேள்வியை முக்கியமா கேட்க போறேன். குறிப்பா அன்னை மரியாவை குறித்து கேள்வி கேட்கிற நபர்கள், அன்னை மரியாவிடம் ஜெபிச்சா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிற நபர்கள், பவுலடியார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவரை பார்த்திருக்கிறாரா? பார்த்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருக்கு வேற ஒரு விதத்துல காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இயேசு வாழ்ந்த காலத்துல பவுலடியார் பார்த்ததில்லை. ஆனா 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ பார்க்காத ஒரு நபரே, இயேசுவோட உணவு உட்கொள்ளாத ஒரு நபரே இவ்வளவுக்குள்ள வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது இவர் வழியாக கடவுள் இவ்வளவு ஆற்றலை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, அன்னை மரியா என்கின்ற நம்முடைய தாய் 10 மாதம் இரத்தத்திலும் நாளத்திலும் இயேசுவை சுமந்தவர்கள். அவமானங்களையும் அந்த யூத கலாச்சாரத்தில் இருந்த அந்த ஆணாதிக்க சமூகமும் திட்டி தீர்த்தது எல்லாத்தையும் தாங்கி கொண்டவர்கள். இயேசுக்கு கருவறையிலிருந்து கல்லறை வர கூடையே இருந்த ஒரு மகா உன்னதமான தாய் நம் தாய் அன்னை மரியா. அவங்க கிட்ட அப்ப கேட்கும் பொழுது எப்படி நடக்காம இருக்கும்? உண்மையிலேயே கண்களை கொஞ்சம் நம்ம உணர்ந்து இது பண்ணோம்னா நம்முடைய கண்களை அது கலங்க வைக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தாயை குறித்து தப்பா பேசுறாங்க இல்ல? அப்ப இந்த தாய்க்கு ரொம்ப பவர் உண்டு. இந்த தாய் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். அன்பு மக்களே, இதே போலதான் பல புனிதர்களும் வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் இன்று புதுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கடவுள் வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இப்படி இவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அடுத்து இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் முன்னறிந்தே அந்த கேள்வியும் கேட்டு பதில் கொடுக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, பவுலடியார் வாழ்ந்த காலத்துல புதுமை செஞ்சாரு, யாக்கோபு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதும் 2 பேர் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில ஜெபம் சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற செயின்ட், நீங்க சொல்ற மதர் மேரி இவங்கெல்லாம் இறந்தவங்கல அப்படின்னு அவங்க அடுத்த கேள்வியை கேட்பாங்க. அன்பு மக்களை, இதற்கும் திருவிவிலியத்திலிருந்து நம்மளால பதில் சொல்ல முடியும். குறிப்பாக ரோமையர்
38, 39 வசனங்கள் இதற்கு தெளிவான பதிலை தருகின்றது. சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசி கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது உறுதியான நம்பிக்கை. அப்ப செத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா சாவு நம்மளை கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தினுடைய இறப்பு விண்ணகத்தின் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்முடைய உலகம் விண்ணகம் தான். இது ஒரு வீடு, ஒரு டெம்பரரி வீடு. அதுதான் பவுலடியார் சொல்வாரு, என்னுடைய தாய் வீடு விண்ணகம் தான், அதுதான் நான் செல்லக்கூடிய அந்த ஓட்டத்தை முடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இறப்பு என்பது கடவுளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. இதை இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்பிகரேஷன், இயேசு உருமாறிய நிகழ்வு நற்செய்தி நூல்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ அவர் 2 பேர்கிட்ட பேசுவாருங்க. யாரெல்லாம்? அவங்க உயிரோட வாழ்ந்துகிட்டு இருந்தவங்ககிட்ட இயேசு பேசினாரா? மோசே கூடயும் எலியா கூடயும், இறைவாக்கினர் எலியா கூடயும். இந்த 2 பேர் கூட இயேசு டிஸ்கஸ் பண்ணுவார். இயேசு இறந்த பிறகு பேசினாரா? இல்ல, வாழ்கின்ற காலத்துல இறந்த 2 நபர்களோடு அவர் பேசினார். அப்ப இறப்பு என்பது நம்மையும் கடவுளையும் பிரிக்கவே முடியாது. யாரெல்லாம் சரியான வாழ்க்கை, கடவுளுக்கான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்கள் இறப்பை வென்று விட்டார்கள். சாவே உன் கொடுக்கு எங்கே அப்படி சொல்லி நம்ம பவுலடியார் சொல்றத நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க இறந்தாலும் விண்ணகத்தில் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் அவர்களால நமக்காக இன்டர்செஷன், பரிந்துரைக்க முடிகிறது, நமக்காக அவர்களால ஜெபிக்க முடியுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம புனிதர்கள்ட்ட ஜெபிக்கிறது எதுக்கு? நம்ம எப்பவுமே சொல்லணும் புனித அந்தோணியாரே அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அறிந்ததரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாரா இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுப்பது ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தான். நாங்க உங்களை கடவுளை நினைச்சு வேண்டவே இல்லை. எப்படி பவுல் வழியாக கடவுள் அரும்பெரும் செயல்களை செய்தார் அப்படின்னு வாஸ்தவம், அதே போல புனிதர்கள் வழியாக கடவுள் அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய முறைமை. இதுதான் கத்தோலிக்க திருச்சபை செய்து கொண்டிருக்கிற வழிபாடு, வணக்கம், உயர் வணக்கம் எல்லாமே. அன்பு மக்களே, இந்த நிகழ்வுல மொத்தமா நம்ம இந்த புனிதர்களுக்கான வணக்கம், இது புனிதர்கள் நம்ம ஜெபிக்கிறது, புனிதர்களை நம்ம ஆலயங்களை வைத்திருக்கிறது, எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் சிலை வழிபாடு குறித்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இதே போல விளக்கமான அறிவுரை, விளக்கமான தெளிவு வேண்டும் என்றால் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறது மற்றவர்களோடு நீங்க இதை பகிரணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல கத்தோலிக்க விசுவாசிகளே இதெல்லாம் உணராம இருந்து கொண்டு இருக்கிறோம். பிற சபையினர் கேள்வி கேட்கும் பொழுது பைபிள்ல எங்க இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பைபிள்ல இருக்கிறதா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பைபிள்ல இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க மற்றவங்களோட இதை ஷேர் பண்ணுவீங்க. உங்க வாட்ஸ்அப் குழுக்களோட, உங்களுடைய நண்பர்களோட நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறைக்கல்வி ஆசிரியர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை பார்த்து சொல்லிக் கொடுங்க. உண்மையிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் மூலமாக இறையரசை நம்ம கட்டியெழுப்போம். எல்லா கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்க தாய் திருச்சபைக்கு திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம்.